அன்பான நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆதிகால பரிகார முறைகளையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா, நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்கம்மா. சரி, நம்ம ஷோஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் பேசுகிறத கேட்க நேயர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்குது. ஏன்னா உண்மையாகவே அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி அறியாமல் வந்து கண்களில் நீர் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாகவே அது ஒரு சமூக சிந்தனையோடு இருக்குது. அதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா. நிச்சயமா. பாலூட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து முதல்ல சோறு ஊட்டுறதுக்காக கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு தான் போறாங்க. எத்தனையோ கோவில்கள் இருக்கு, ஆனா அந்த குருவாயூரப்பன் கோவில் சன்னிதானத்துல வச்சு அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனம் செய்யறாங்க, முதல்ல சோறு ஊட்டுறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன சார்? ரொம்ப சந்தோஷம். இது வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியான கேள்விங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குருவாயூரப்பன் கோவில் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்குது. ஆமாம், கேரளாவில் இருக்குதுங்க. அவர் வந்து கண்ணன், அவர் குருவாயூர் தண்ணீர் அவள் தவழ்கின்றவர்னு சொல்லுவாங்க. ஆமாம். அப்போது இந்த கிருஷ்ணர் அந்த குழந்தைக்கு வந்து சோறு ஊட்டுறதுக்கு அந்த கோவில் போய் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. சரி. இந்த குருவாயூர் கோவிலில் மெயின் இந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுல ஒரு பெரிய முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கோயிலையும் பாருங்கள், முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு சீக்கிரட்டை ஒழிச்சு வச்சு தான் அந்த கோவிலை பண்ணியிருப்பாங்க. ஒரு குழந்தைக்கு இங்கோட ஒரு கோவில் பிறக்குதுன்னா பாருங்க, இப்போதான் நம்ம ஒரு கோயில் சொன்னோம். ஒரு பிறந்த குழந்தை இந்த பூலோகத்தில் வாழ்றதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு அந்த கோவில் ஸ்பெஷலிஸ்டாக வருது. இப்போ மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலை வச்சு ஊட்டிடுவாங்க, இல்லை நல்லா வாழ்ந்து பொழைச்சவங்க சோறு ஊட்டி விட்டுருவாங்க. இவங்க கைராசி நல்லா இருக்குது, அதனால வாழ்ந்து பொழைச்சவங்க சோறு ஊட்டிடுவாங்க. இந்த சோறு ஊட்டுறதுல முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் கேரளா குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க. ரகசியமாகவே இருக்கா? ரகசியங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, முதன்னு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விக்கிச்சுன்னா தெய்வம் தான் காப்பாற்றணும். ஆமாம். ஒரு உணவு குழாயிலிருந்து ஜீரணம் ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு வழியில் அந்த சாப்பாடு உள்ளே இறங்குது இல்லைங்களா? ஆமாம். அதைய அந்த தடை இல்லாமல் போகிறதுக்காக இந்த கண்ணன் குருவாயூரில் இந்த கண்ணன் என்ன பண்ணுவார்னா புல்லாங்குழல் வச்சு ஊதுவார். பார்த்துருக்கீங்களா? ஆமாம். இந்த இசை பிறந்தது புல்லாங்குழல்லேருந்து தான். அப்படியா? முதல் ஒரு நாணல்ல ஒரு 7 ஓட்டை போட்டு சரிகம பதனிசா எடுத்து நாதம் பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லா இசைகளுடைய கருவிகளும் உருவாச்சு. ஓ. அப்போ ஒரு தண்ணியில இருந்து சலசலன்னு சத்தம் ஓடுற ஓரத்தில், அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் நாணல் பெருசா இருக்குங்க. அதில் ஒரு கட் பண்ணி கொண்டு வந்து 7 ஓட்டையை போட்டு அந்த புல்லாங்குழலிருந்து ஒரு இசை வந்து தடையில்லாமல் போகிறத ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு 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 ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ முருகன்னா ஒரு வாகனம் வந்து மயில் எடுத்துக்கிட்டாரு. ஆமாம். எனக்கு ஐயப்பன்னா புலி வாகனம் எடுத்துக்கிட்டாரு. இப்படி ஒரு வாகனம் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு பொருள்கள் அவங்க கையில் வச்சிருக்காங்க. இந்த கண்ணன் எதற்காக வச்சுக்கிறாருன்னா, புல்லாங்குழல் எந்த இசையா இருந்தாலும் தடையில்லாமல் இசை பிரித்து இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு போகிறதுக்காக அந்த புல்லாங்குழல் வச்சுக்கிறதுனால தான் அந்த குழந்தைக்கு வந்து உணவு குழாயிலிருந்து ஜீரணமாகறதுக்கு தடையில்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் குருவாயூரப்பன் கோயிலில் போய் சோறு ஊட்டுறாங்க. எப்படின்னா, சாப்பாடு உணவு ஊட்டணுன்னே அங்கே மட்டும்தான் தடையில்லாமல் இசை பிரிச்சுது. அங்கே தான் உணவு குழாயிலிருந்து சாப்பாடு போகிறதுக்கு அந்த புல்லாங்குழல் தான் வந்தது. அதனால தான் குழந்தையை கொண்டுட்டு போய் ஜீரண கோளாறு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கோவிலோட முழுமையான ரகசியம். அதனால தான் அந்த கோவில் இப்போ நீங்கள் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா சுற்றி கோவில் அதிகமாக இருக்காது, நம்ம ஊர் மாதிரி அதிகமாக இருக்காது. ஆனால் அவங்க உடனே ஒரு எந்திரிச்சாங்க கூட குருவாயூரப்பா அப்படிம்பாங்க. ஸோ என்ன எனக்கு சோதனை குருவாயூரப்பா, எதுக்கு எடுத்தாலும் குருவாயூரப்பா. ஆமாம், குரு வாயு ஊர் தான் அது, அதனால குருவாயு ஊர், அதனால காலப்போக்கில் குருவாயூர். அப்போ குருன்னா குழந்தை, அதுக்கு வாயில சோறு ஊட்டுறதுக்காக அந்த ஊர், அதனால குருவாயூர். அப்படியா? ஆமாம். அது நீங்கள் பிரித்து பார்த்தா எப்படி இருக்குதுங்க, குருன்னா குழந்தை, சரி, அந்த வாயில சோறு ஊட்டுறதுக்காக குருவாயூன்னு தானே பேரு. ஆமாம். அந்த ஊரில் நடக்கிறனால குருவாயூர். அந்த ஊருக்கு அந்த குழந்தை ஃபேமஸ்ன்னா அப்போ அந்த ஊரில் குருவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதனால தான் பெரிய பெரிய சாஸ்திரிகள் எல்லாம்
பெரிய பெரிய மாடாதிபதிகள் எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அதனால குழந்தை கொண்டு போய் பிறந்த குழந்தைய 6 மாசத்துல சோறு ஊட்டுறாங்கன்னா அந்த குழந்தையை கொண்டு போய் குருவாயூர் கோவிலில் கொண்டு போய் அங்கே கொஞ்சம் முன்னாடி வச்சு அந்த சாமியோட சாப்பாடை கொண்டு போய் அந்த கண்ணபிரான்கிட்ட கொடுத்து நைவேத்தியம் பண்ணி முதன்னு அங்கிருந்து சாமி அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு அந்த குழந்தை முழுங்கிருச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டேஸ்டான சாப்பாடையும் உணவை அருந்தருக்கு அது தயார் நிலையில் ஆயிருச்சு என்று பொருள். ஓ சரி சரி. அப்போ இது அது சாட்சியா நம்மளுக்கு அந்த குருவாயூரப்பன் கோவில் வந்து குழந்தை வடிவத்தில் இருக்கிறனாலையும் இந்த குழந்தையும் இருக்கிறனால எனத்தை காப்பாத்திருங்க, ஓ என்னோட குழந்தை அது அப்படின்னு அந்த குருவாயூருடைய அந்த கண்ணபிரான் வந்து என்னோட இனம், அது எங்கிட்ட கொண்டு வந்துட்டேன், அதுக்கு எப்போ சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும்னு என்னோட உணவே உனக்கு ஆயுள் வரைக்கும் கொடுக்குறேன்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குற உணவு தான் குருவாயூர்ல சோறு ஊட்டுறது. ஓ அதுக்கு ஆயுசு வரைக்கும் ஜீரண கோளாறு வராதுங்க. அவங்க குடும்பத்தில் நீங்க செக் பண்ணி பாருங்க, குருவாயூர்ல சோறு ஊட்டின குழந்தைங்க அத்தனை பேர்த்துக்கு ஜீரண கோளாறு இருக்காது. அப்படியா? அது அந்த காலத்துல அது ரகசியமா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அது மக்களுக்கு சொன்னா இப்ப நிறைய பேர் கர்ப்பிணியா இருப்பாங்க. அந்த கர்ப்பிணியா இருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்தாங்கன்னா அப்ப நமக்கு பிறக்கிற குழந்தையும் குருவாயூர்ல போய் சோறு ஊட்டிடலாம், சிவமாரி முத்துங்கிற ஒரு ஜோசியர் அழகா சொல்லியிருக்காரு, நம்ம அங்க போகணும். அந்த எண்ணம் வரும் இல்லைங்களா? அப்ப அதுக்கு வருமுன் காண்பது. இப்ப நம்ம இந்த பதிவுகள் எல்லாம் அந்த ஆதி காலத்துல மறைச்சு வச்சுட்டாங்க, இன்னைக்கு இது தெரிஞ்சா உலகத்துக்கு கொடுக்கல இல்லைங்களா? அப்ப குருவாயூர்ல யாரா இருந்தாலும் அங்க போய் சாப்பாடு ஊட்டிட்டு வரதும் அந்த தெப்ப குளத்துல இருந்த தீர்த்தம் எடுத்து அந்த குழந்தை தலையில தெளிக்கிறதும் ஒரு 5 முறை, குருன்னா 5, அந்த குரு 5 முறை அந்த குழந்தைய சுத்தி வந்து அங்க ஒரு அன்னதானம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அங்க ஒரு ஆணை எப்பவுமே நிக்குங்க. அது குருன்னா யானை, சரி, எப்பவுமே குருன்னா யானை. குருவாயூர்ல மட்டும் ஆணை அப்படியே இருக்கு. அந்த ஆணைகட்ட முதன் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது கஜயோகம் அவங்களுக்கு ஏற்படுது இல்லைங்க. கஜகேசரி யோகம்னு சொல்றதுல கஜ யோகம்னு சொல்லுவாங்க. கஜம்னா யானை. அந்த யானை எப்பவுமே வந்து குருவாயூர்ல ஒரு யானை நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஏன் யானையை நிறுத்தி வச்சிருக்காங்க? எல்லா கோவிலும் முக்கியமான கோவில்ல யானைகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது என்ன காரணங்க? தெரியல சார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை மறந்தாலும் யானை மறக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் நகர்த்த முடியாம மனிதர்களால தூக்கி வச்சு கல்லு கட்ட முடியாததெல்லாம் அந்த யானை தான் அந்த கோயிலை கட்டுச்சு. அதனால கோயிலை யானை ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. ஆமா, யானை ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க, அதோட தாய் வீடு மாதிரி. ஒரு டன் கல்லை வந்து ஒரு மனுஷன் தூக்க முடியாது, நகர்த்த முடியாது. அப்ப ஆணை கட்டி இழுத்து தான் நகர்த்தி இருக்காங்க. அதனால அந்த கோவிலுக்கு வந்து நான் தான் கட்டினேன்னு சொல்லி அந்த கோவில்ல மனுஷங்களே பூசாரியாவும் அதுல ஆச்சாரமாவும்